ஒய்ஃபோட கூட்டு போயிடலான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கானா. அங்க போனா 5 லட்சம். அங்க வந்து 24 டிகிரி தான் செல்சியஸ் டொரண்டோல, கனடா. பிடிக்கலன்னு சொல்லிட்டல, பிடிக்கல சொல்லுவேன் இனிமே தான். உடனே சொன்னா வீட்டுல பிரச்சனை சொல்ல வேண்டியதானே. பிடிக்கலன்னு சொல்ல இப்படி கோவப்படுவோம் தான் நான் சொல்லவே இல்லை. இதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே நான் ஷேர் பண்றது. நான் கோவப்படல, என்ன பிடிக்கல இல்லடா. அது காஃபி குடுக்க சொன்னப்ப கூட நான் அப்படியே மூஞ்ச சிரிக்காம தான் கொடுத்தேன். அதனால அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, பிடிச்சிச்சுன்னா அவ சிரிச்சே கொடுப்பாதாமா தெரியும். இப்பெல்லாம் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாடா புரியல. அதனாலதான் அவன் நம்பர் வேற வாங்கிட்டு போனான். காலையில மெசேஜ் பண்ணா. ஆமா, நீ ஏன்டா கோவப்படுற? நான் தான் கோவப்படல, நான் இது சொல்லிடுவேன் அவன் கிட்ட. அது சரி ஒரு 20 மினிட்ஸ் வரையா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எங்க இல்ல அவன் வந்திருக்கேன்னா இப்ப இந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம். நேத்து வந்தானே. என்ன காஃபி ஷாப் கூப்பிடுறாங்க? கோவப்படுற நீ? காபி ஷாப் கூப்பிட்டுருக்கானா? என்ன எது கூட்டி போற? நீ வந்து பேசு, உன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவ? இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இன்ட்ரோ듀ஸ். ஃப்ரெண்ட் லவ்வர் சொல்ல வேண்டியதானே. லவ்வர்னு இப்ப சொன்னா அவன் போய் வீட்ல சொல்லிடுவான், பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே போய் சொல்லிடுவோம். அவன்ட்ட சொல்றதா கரெக்ட், நீ சொல்லிடு. அப்புறம் இழுத்துட்டு போனா ப்ரோக்ரெசிவா திங்க் பண்ணு, ரிக்ரெசிவா இருக்காத. அவன்ட்டலாம் வந்து நான் அது சொன்னா கூட உங்களுக்கு பாஸ்ட் இருந்தா கூட நான் வந்து அதை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். ஆனா நீ என்னடானா இப்படி இருக்க? அவன் அக்செப்ட் பண்ணுவாமா? அவன் என்ன எனக்கு ரைட்டா புரியுதுங்க. சிக்னல் காமிக்கிறாங்க. சந்தேகப்படுறல? சந்தேகப்படல. நீ ஆடியன்ஸ் கிட்ட பேசுறியா? அதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு உனக்கு. சொல்ல கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை. நீ என்றைக்கு என் மீது சந்தேகப்பட்டாயோ அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நம்ம முடிச்சுக்குவோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ்வளவுதான். முறை கிளம்பிட்ட விசாரிக்க போறா போல இருக்கு. சும்மா நம்ம சொல்ல வரல. சார் என்ன சார் ரோட்ல நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அழுகுறனா கொய்யால. மெசேஜ் பண்ண எதுக்கு ரிப்ளை பண்ணல நீ? இல்ல நான் தூங்கிட்டே தெரியாம தூங்கிட்டேன். என்னங்க அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான்? என்ன இந்தாமா சப்புன அரைனா வாங்கிட்டு வர்ற நீ. அவன் இன்னைக்கு நீ அடிச்சான்னா நாளைக்கு வந்து என்ன கொஞ்சம் அவன் லவ்வர். நீங்க வந்து நடுவுல யாரையும் இருக்கா பேச வேண்டாம். நீ எதுக்கு 5ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி அழுதுக்கிருக்க? இங்க பாருங்க, அந்த பொண்ணை போட்டு அவன் சப்பு சப்புன்னு அரையறான். என்ன பேச்சு தள்ளி விட்டு போறான். அந்த பொண்ணு வந்து விட்டு கொடுக்காம பேசுது. விட்டு கொடுக்காம பேசல, மெண்டல் இந்த பொம்பளை. என் லவ்வர் தான் இருக்கா, நான் கத்தி கூட பேச மாட்டேங்க. என்ன பிடிக்கலான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சரி சரி விடு. வாழ்க்கையோட சமநிலை அப்படித்தான். லைஃப் இஸ் a box of chocolates. எந்த மாதிரி சாக்லேட் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. என்ன சாக்லேட் புரியலையா? நம்ம ஊர் ஸ்டைலுக்கு சொல்லணும்னா லைஃப்ங்கிறது ஒரு மிச்சர் பாக்கெட் மாதிரி. எப்ப கடலை வரும், எப்ப பூந்தி வரும், எப்ப மிச்சர் வரும் தெரியாது. மனுஷன் ஏங்க நானே ஃபீல் பண்ணி ஆளுகிட்டு இருக்கேன். என்ன மிச்சர் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. காதல்ங்கிறது அடி வாங்குறதும் அடி கொடுக்கறதும் எல்லாமே கலந்துதான். இந்த மாதிரி மெண்டல் காதலும் இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ண சொல்றேன்? நான் நல்லா பார்த்து போய் என் கையில இந்த மாதிரி பொண்ணு வர மாட்டேங்குது. கிடைக்காது. அதுதான், அது அப்படிதான். அது ஒண்ணும் மாத்த முடியாது. சரி விடு, ரொம்ப அழுகாத. எத்தனை வருஷமா லவ் பண்ணிருக்க? 2 வருஷமா லவ் பண்றேன். 2 வருஷம் லவ்வா? ரொம்ப மோசமா இருக்கீங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஓகே. பாருங்க டாக்ஸிக்கா இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல பிள்ளை எல்லாம் கிடைக்குது. போன மாதிரி பாருங்க, இந்த முகத்தை பாருங்க, என்ன அழகு பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல பிள்ளை கிடைக்காம. ஆமா, எனக்கு ஒரு டவுட். உன்னை ஏன் ராஜா அந்த பொண்ணு விட்டுட்டு போனா? நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குனு அவன் புருஷன் வந்தான். சரி நான் அவங்க கூட போறேன்னு போயிட்டாங்க. ஹலோ, நான் ஒன்னும் தப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த டிரைவர்ஸ் வாங்குற சண்டை போட்டுதான் டிரைவர்ஸ் வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்றேன்னா அதுக்குள்ளே புடிச்சு வந்து கூப்பிட்டானா. சரி நான் அவங்க கூட போறேன்னு போயிட்டா. சார் அவங்க கண்டிப்பா சண்டை வருவோம். திருப்பியும் புடிச்ச மாதிரி சண்டை போடுவாங்க. பிரிஞ்சு வரும்போது நான் அப்பலாம் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். நான் விட மாட்டேன். மனசுல வச்சிருந்தேன். அம்மா அம்மா காப்பாத்துங்க. பேபி என்ன விட்டு போகாத ப்ளீஸ். போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு போயிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு குழந்தை இல்ல. நீ இந்த நேரத்துல ஆபீஸ் மாற புரியவே மாட்டேங்குது. நமக்கான பேசிக் இன்கமே வந்து பத்தாது. எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தல. நமக்கே எவ்வளவு செலவாகுது. சரிப்பட்டு வராது. நான் இன்னொரு கம்பெனிக்கு போகணும். ஹைக்கு வாங்கி தான். நீ இல்லன்னா யாரும் இங்க பார்த்து வந்து ஆபீஸ் எனக்கு எம்டியா இருக்கும். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஜூனியர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஓகே தானே? அழுது தானே இருப்பாங்க. ஒரே ஆபீஸ் அப்படிக்க வேற வழி இல்ல. வேற கம்பெனி போய் தான் ஆகணும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஹைக்கு ஏத்த மாட்டானுங்க. ஏங்க அழுவாதீங்க. அப்படி அழுத அனுப்புவீங்க. உங்க வாழ்க்கைக்கு தானே போறது. எதுக்காக 2 பேரும் சம்பாரிச்சு நாளைக்கு ஒண்ணா குடும்பம் நடத்தணும்னா ஒரு இது வேணும்ல. கொஞ்சமா அழு. நீ அழுகிறது வேக்யூம் கிளீனரை போட்டு இழுத்த மாதிரி சல்லுன்னு இழுக்குது. அவ்வளவு அழுக விட்டு போதும். நீ போங்க. ஏங்க சும்மா நீங்க அழுது அண்ணனை கிளப்பி விட்டீங்க. அவர் போட்டுங்க. அவர் நல்ல சம்பாதிச்சாங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தான் இருக்கேன். 6 months later. ஷாலினி, என்ன
என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம்? என்ன சொன்னதே திருப்பி சொல்றேன். நான் எங்க சொல்றது திருப்பி சொல்றேன்? டைரக்டா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? ஏன் இப்படி பேசுற? நான் பேசல, நீ என்ன பேச வைக்கிற. நான் பேச வைக்கிறேன். ஆமா, உனக்கு தெரியுதா? நீ இங்க எப்ப நீ என்ன விட்டுட்டு நீ ஒர்க் தான் முக்கியம்னு போனியோ, அங்க உனக்காக தானே ஒர்க் பண்ண போனேன், காசு பத்தலன்னு. எனக்காக தான் போனா, ஆனா என்ன பண்ண? என்னையே விட்டுட்டு போனியே. கேப் விழுந்துருச்சு. நீ ப்ராப்ளம் சால்னி. டேய் இவன் என்ன நீ ப்ராப்ளம் சால்னி, இவன் என்னத்துக்குள்ள வந்துருக்கான்? தேவையில்லாம உங்க டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணு. டாக்ஸிக்கா எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லா மேட்டரும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இவ்வளவு டாக்ஸிக்கா இருப்பேன் நான் எதிர் கூட பார்க்கவே இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு உன் பிளட் பிரஷர் ஏத்துற? டேய் நீ ஒரு நிமிஷம் இரு. நான் ஒரு நிமிஷம் இரு. டேய் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசி கரெக்டா ஆயிடும்டா, நீ போடா. என்னது ஒரு 5 மினிட்ஸ் என்ன இது பண்ண போறீங்க? என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான்? நீ ஏய் போவா. என்ன நீ போ சொன்னாதான் அவன் போவானா? டேய் என்ன? ஏய் அவன் எதுக்கு மிரட்டுற? என்ன அவன் முறைக்கிறான்? அவன் மிரட்டாத அவன் அடிச்சிருவான். அடிச்சிருவானா? ஆமா, நீ பண்ண டேய் வேலைக்கு தம்பி, அவன் அடிக்காம என்ன பண்ணுவ? என்னடா முறைக்கிற? டேய் நீ சொல்றது என்ன நடக்குது? என்ன 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 பண்ணு? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கியா? பிரச்சனை பண்றானா? அவன நான் உனக்கு ஹெல்ப். ஓ அப்படி ஆயி போச்சா கதை? என்ன சந்தேகப்படுற? சந்தேகப்படுறனா? கன்ஃபார்மே பண்றேன். அத சொல்லிதான் நான் அதான் இந்த பரதேசி எனி ப்ராப்ளம் சால்வின்னு வந்தானா? என்ன அவ்வளவுதானா? அப்போ ஜாபுக்காக நீ என்ன விட்டுட்டு போனியோ அன்னைக்கே முடிஞ்சு கோபி. இதெல்லாம் நான் அன்னைக்கு எவ்வளவோ ட்ரை காசு பண்ணேன். சம்பளம் பத்தல, இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும், எங்க அப்பா கிட்ட வந்து பேச முடியும், இத்தனை லாக்ஸ் பேர் ஆனம் இருந்தாதான் எங்க அப்பா கிட்ட பேசணும்னு நான் சொன்னேன். இது எல்லாமே நான் பேசினேன். எதுக்காக பேசினேன்? நான் உன் கூட இருக்கணும்னு. சரி, அந்த பேசிக் இதே உடைஞ்சிருச்சு. நீ என்ன விட்டு போயிட்டி. அதனால இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லவ் பண்ணல, நீ என்ன பாத்துக்க சொன்ன. அந்த பையன் என்ன பாத்துக்கிட்டான், உன்னை விட நல்லா பாத்துக்கிட்டான். அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் இப்ப பிரச்சனை. அதுதான் அப்ப நான் வந்து வேஸ்ட். நீ ஒழுங்கா பாத்துக்க. ஒழுங்கா நான் பாத்துக்கல. சாலினி வா போலாம் வா. ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. வாடா தம்பிங்க வா. என்ன நீ கெட்ட வார்த்தையில கூட திட்டு, ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ரொம்ப மாதிரி மண்டா காயுது. நானும் ஒரு ப்ரொஃபஷனலா வேலை பார்க்கணும் தான் வந்திருக்கேன். உன்னோட ஒரு வயசு கூடடா அவளுக்கு. நீ தம்பி மாதிரின்னு சொன்னடா. ஓகே ஓகே. அங்க என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்க? வா. நீ போன வரேன். வந்துரு. அந்தரம் போவோம். இன்னும் நீ கிளம்பலையா? இங்கதான் இருக்கியா நீ? வெல்கம் டு கொலம்பியா டாட்டூஸ். என்ன மாதிரி டாட்டூஸ்னாலும் எங்க கிட்ட வாங்க. என்ன மாதிரி டாட்டூ சார் போடணும்? என்ன சார் ஆல்ரெடி கேப்பின் போட்டுருக்கு? கேனப்பயலா? என் பேரு சார், பக்கத்துல இருந்து என் லவரோட பேரு சார். நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னும் மோசமாவுன்னு நினைச்சேன். என்னங்க பேரு? கேன்னா கதிரு, பீனா பிரியா. இப்போ நான் என்ன பண்ணணும்? இத வந்து பக்கத்துல ஒரு கொம்பு மாதிரி போட்டீங்கன்னா பி. புதுசா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட போய் இதை காட்டி நான் பிக்கப் பண்ணிடுவேன்ல, அதுக்கு தான். அப்போ பிரியா விட்டு போயிருச்சு. பீனா என்ன பானுவா? கரெக்ட். எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிக்கீங்க? ஏன் சார் போய் பானுவை ட்ரை பண்றீங்க? பீலையே பிரியங்கா, பிரியதர்ஷினி, பூஜா அப்படின்னு போனீங்கன்னா டாட்டூ காசு மிச்சம் தானே. சூப்பர் சார். சார் நம்ம கடைகளுக்கு யாரும் அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சொல்லுங்க சார். ஓ இந்த வேலையை வேற பண்ண சொல்றீங்க? உள்ளே இருக்காங்க சார், பூஜா இருக்காங்க. வரீங்களா? பூஜா காட்டுறேன் வாங்க. என்ன சார் சொல்றீங்க? பூஜா பண்ணிடுவோம் சார், வாங்க சார். பிஞ்சிரு செருப்பு நாய். பூஜா ஓகே வாடா. அடுத்து பீல வரேன், கியூல வரேன்னு வந்தீங்க, மரியாதை கட்டுறேன். நெக்ஸ்ட் யாரியா? என்ன உனக்காச்சும் ஏதாவது டாட்டூ போடுவோமா இல்ல ஒன்னேவே போட்டுருவோமா? இதை வச்சு அதையும் பண்ண முடியும். அதெல்லாம் வேணா. என்ன அயன் பட வில்லனை வரைஞ்சு வச்சிருக்க? அயன் பட வில்லனா? சால நீ யாருடா? அதான் பெருசுங்க பேசிட்டு இருக்கல, நீ என்ன நடுவுல? அப்படி கேட்பாங்க. இவன் லவ்வர்ங்க அது. ஓ லவ்வரா? பொண்ணுன்னு எழுதி போடுங்க சார். பக்கத்துலயே பொண்ணுன்னு எழுதி இருக்கலாம்ல. இல்ல அது பேரையாச்சும் எழுதி இருக்கலாம். லவ் பண்ற டைம்ல சரி போட்டேன். வேறாச்சும் மெருகு ஏத்தணுமா? சைடுல ஹார்ட் இருக்கு எது போடணுமா? பொண்ணு விட்டு போயிடுச்சு. விட்டு போயிருச்சா? ஆமா. நல்ல மனுஷனா இருக்காரு, நெஞ்சில போட்டிருக்காரு. இப்படி விட்டுட்டு போயிருக்கீங்கம்மா. ஏங்க விட்டுட்டு போச்சு? பொண்ணு நானா விட்டுடுவானே. இன்னும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க லவ் பண்றாங்க, நானும் லவ் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டேன். சரி பத்த குத்துறேன், நானும் பத்த குத்திட்டேன். சரி. அப்புறம் வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்தாங்க, சூப்பரா இருந்தது, கொஞ்சம் நல்லா வசதியாகவும் இருந்தது. சரி எல்லாம் நல்லா அமையும் போது எதுக்கு இதை போட்டு சுத்திக்கிட்டு இருப்பானே, அப்புறம் லவ் மேரேஜ் வீட்டுல வேற பேசி பஞ்சாயத்து பண்ணணும். இந்த பொண்ணு நம்ம கம்யூனிட்டியா போயிடுச்சு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஓ ஜாதி வேறயா? அதனால இதை எப்படியே மறைக்கலான்னு பாக்குறேன். மறைக்கலான்னு என்ன சார் பண்ணலாம்? அத சிவனை போட்டு மறைச்சிருங்க நீங்க. ஏண்டா செய்யறது அயோக்கிய வேலை. ஒரு பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு இதை சிவனா வேற மாத்தருமா? என்னால எல்லாம் அதை பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். சிவனா மாத்திட்டு என்ன, திருவிழா மாத்தி விடுங்க, தாடியை போட்டுருங்க, மறைஞ்சிருங்க. அது நீ ஒரே ஒரு திருக்குறள் தப்பு இல்லாம சொல்றா, நான் போட்டு விடுறேன்டா. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி வந்துட்டான்ல, துப்பாக்கி துப்பாக்கி ஜனநாயகன் வாரிசு. நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிக்கிருக்க?
திருவள்ளுவர் வேணானா வேற சிங்கமா பத்திரீங்களா? சிங்கமாவா? சூர்யாவா? சூர்யா இல்லங்க, ஒரிஜினல் சிங்கம். ஒரிஜினல் சிங்கம். காட்டுல இருக்கும் சிங்கம் அந்த மாதிரி வாங்கி. சிங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நான் கெடுக்க மாட்டேன். சிங்கம் போட முடியாது. புலிய வரீங்க. ஏய் சிக்மா மேல் புலிய யாரெல்லாம் வச்சிருந்தாங்க? ஓ மொகர கட்டிக்கு புலி கேக்குதா உனக்கு? புலி எல்லாம் போட முடியாது. வேணா அந்த லியோ படத்துல வரும்ல கழுத புலி, அதை வேணா போட்டு வரீங்க. கழுத நீ வாடா. வீட்டுல வாக்கிங் போலையா? ஏன் இங்க வந்து போயிட்டு இருக்க? பேசாத, செம்ம கோவத்தை இருக்கும். எதுக்கு என் மேல என்ன கோவம் உனக்கு? என்ன நான் என்ன பண்ணேன்? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்யணும்னு செய்யற, அப்ப நான் எனக்கு கோவம் வருமா வரா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. அவங்க நீ போகாதன்னு சொன்னேன். அவங்க வேற எதுக்கு சும்மா அவனை வெம்புளுக்கணும்னு கூப்பிடுறாங்க. என்ன சீண்ட முடியலன்னு இப்படி சீண்டி சுரண்டி பாக்குறானுங்க. அவங்க நீ போயிட்டு என்கரேஜ் பண்ற. ஓ, நான் பர்த்டே பார்ட்டிக்கு போனதை வச்சு சொல்றியா? இங்க பாரு, நான் பர்த்டே பார்ட்டிக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ? என் மேல கோவப்படுற, என் மேல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி என்ன திட்டுற நீனு? ஏன் சொல்லல? ஏன் சொன்னாதானே உனக்கு பிடிக்கலையே? நீ தான் என்ன திட்டுறியே, எனக்கு மேல கோவப்படுறிய. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ எனக்கு பிடிக்கலமா, நீ போறது பிடிக்கலன்னு தானே நான் உன்னை திட்டுறேன். நான் விலகு. அதனாலதான் நான் சொல்லாம போனேன். புரியல எனக்கு. நீ என் மேல கோவப்படுற, நான் போனதை சொன்னா திட்டுறன்றனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம போனேன். உனக்கு புரியுதா? புரியுது. அதனாலதான் நானும் கோவப்படுறேங்கிறேன். ஆனா நீ எதுக்கு போனன்னு கேக்குறேன். நீ கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லாம போனேன். இப்ப அது தெரிஞ்சனால நீ அப்பயும் நீ என் மேல கோவம் தான் படுற. தெரியுதா உனக்கு? போனன்னு கேட்டேன். ஏன் போனதான் கேட்டேன். கோவப்படுறத பத்தி நான் வரல. கோவப்படுது ஆமா, நீ போனா கோவம் வருது எனக்கு. ஏன்னா அவன் இன்டென்ஷன் வேறையா இருக்கு, அது எனக்கு தெரியுது. அதை நான் உன்கிட்ட சொல்றேன். சொன்னையும் நீ போறியேன்னு எனக்கு கோவம் வருது. அது ஓகே, அது ஓரமா இருக்கட்டும். ஏன் போ? அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நான் எங்க போறேன் என்ன பண்றேன்றதே சொல்ல. அந்த அளவுக்கு என்ன பயமுறுத்தி என்ன ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிருக்க. நீ நான் எல்லாத்துக்குமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சேன். அவளை போத்தவில்ல. இல்ல இந்த பயம் ஓரமா இருக்கு. இல்ல, பயத்தை ஓரமா வை. என் கோவத்தை வந்து ஓரமா தள்ளி விடு. ஏன் போன? நான் உங்ககிட்ட சொல்லாம போனது இப்போ உனக்கு பிரச்சனை அதானே? அதுக்காக தான் நான் போனேன்னு கேக்குறேன். நீ பயப்படுற, ஓரமா வை. நான் கோவப்படுறேன், அதை இப்படி வா போடு. அது வேண்டாம், இதுவும் வேண்டாம். அவன் என்ன வேணும்னு நம்மளுக்கு கூப்பிடுறான், அங்க போடியே. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போட சொல்ல போய் இவ்வளவு டென்ஷன் ஆனதுனால பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்ப நீ இவ்வளவு அதுக்கே பிரச்சனையே இல்லையே. நான் கேக்குற கேள்விக்கே பர்த்டே பார்ட்டிக்கு போனது பிரச்சனையே இல்லை. நீ ஏதோ பிரச்சனையை ஆக்கி இப்ப பிரச்சனை பண்ணி. அதுக்கும் பிரச்சனை இல்லம்மா. ஏன் போனேன்னு தானே கேட்டேன் உனக்கு. நான் பெருத்து விட்டு சொல்லாம போனதா உனக்கு பிரச்சனை. ஏன் போனன்றது உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ சும்மா சொல்ற. ஐயோ எனக்கு புரியலங்க. அது உங்களுக்கு அது புரியுதாங்க? நான் எதுக்கு போனான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றா பாருங்க. ஓ, ஆள் சேர்க்கிற எல்லாத்தையும் கூப்பிடுற. ஆள் சேர்க்கலம்மா, எனக்கு புரியலம்மா. கூட்டிட்டு வந்தாலும் அதான் சொல்ல வேண்டிய. நம்ம டார்ச்சர் பண்ற. பிரேக்கப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். என்ன பண்ற? பிரேக்கப் கூட பண்ணு. ஆனா ஏன் போன? எங்க போனா? அது கிடையாதுப்பா. லவ்வே கிடையாது. பிரேக்கப்ங்கற நான் உங்ககிட்ட பிரேக்கப் நான் உங்களை எப்ப லவ் பண்ணேன்? பிரேக்கப் பண்ணிட்டேன் நீ என்ன இப்ப? உங்கள்ட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? இதுக்கு தேவையில்லாம வேற பிரேக்கப்னா சொல்லிட்டு போ. சும்மா அந்த இதே பண்ணல. அதே லவ் பண்ணாதான் பிரேக்கப்பே பண்ண முடியும். இது லவ்வே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நீங்க நான் அப்பவே நான் போதையே ஏற மாட்டேங்கிறா. ஏய் மாப்ள, என்ன சரக்கடிக்க சொன்னா ஏதோ திருவிழால பானக்கம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான். பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதான் பிரேக்கப் ஆயிடுச்சா? பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ எப்படா லவ் பண்ண? ஆபீஸ்ல லவ் பண்ணல. எது? ஒரு பொண்ணு உன்கிட்ட போன்ல பேசிச்சு, நேர்ல பேசிச்சு, நீயே லவ் நினைச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தியா? அதுவா? பைத்தியம் மாதிரி பேசுற நீ. அந்த பிள்ளையோட கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கனால உன்கிட்ட சும்மா ஃபிளர்ட் பண்ணிச்சுற அந்த பிள்ளை. அத போய் லவ் நினைச்சுக்கிறியா? அது லவ் கிடையாது சுதாரு. தெரிஞ்சு போச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. லவ்வே இல்லங்கறே. வெஸ்ட் முடிஞ்சு எனக்கு நான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. அப்பலாம் முடிஞ்சு போச்சு. பெண்களே இப்படித்தான். சரி டேய் டேய், என்னடா ஏதோ பிளட் டொனேஷன் கேம்புக்கு போய் பிளட் எடுக்கிற மாதிரி சும்மா உள்ள வைடாமல. வெட்டு. டேய் உள்ள வைடா கைய. வெட்டுடா. நான்லாம் வெட்ட முடியாது. மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணாத. தேவையில்லாத வேலை நீ பண்றது. கையை எதுவும் பண்ணிக்காத. டேய் ஏதாவது கேளுங்கடா. அவன மெண்டல் மாதிரி பண்ணிருக்கான்டா. வெட்டுடா. வெட்டு வெட்டு வெட்டு.